ஹலோ மக்களே! தமிழகத்துல அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனால எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமா செயல்பட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அவங்கவங்க சின்னத்துல போட்டியிடுவாங்க. தாவேகா மாதிரியான புதிய கட்சிகள் எந்த சின்னத்துல போட்டியிடுவாங்கன்னு சொல்லிட்டு மக்களும், ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விஜய் எந்த சின்னத்துல போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு நாம இப்ப பார்க்கலாம். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் சந்திக்க போற முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தல்ல முத்திரை பதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப தீவிரமா இருக்காரு. அந்த வகையில 2 மாநாடுகள ரொம்ப வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு. தன்னோட சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில விஜயோட தாவேகா தேர்தல்ல போட்டியிடக்கூடிய சின்னம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் எழுந்திருக்கு. இது குறித்த சில தகவல்களும் இணையத்துல பரவிட்டு இருக்கு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்க நிலையில அதை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில தாவேகாவோட வருகையும் செயல்பாடுகளும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தாவேகா செயற்குழுவுல நடிகர் விஜய் சொல்லியிருந்தாரு. போன காலங்கள்ல திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக, சீமான் இவங்க 2 பேரும் தொடர்ந்து பெற்று வந்த நிலையில இந்த தடவை அதை எல்லாத்தையும் விஜய் பக்கமா திரும்ப வாய்ப்பு இருப்பதா அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை குறி வச்சு தான் விஜயோட அரசியல் மூவ் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மதுரையில் நடந்த தாவேகா 2வது மாநாட்டில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பகிரங்கமா சொல்லியிருந்தாரு. அந்த மாநாட்டில் விஜயோட பேச்சுலேருந்து தீர்மானம் வரைக்கும் மொத்தமும் திமுகவுக்கு எதிராக இருந்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம். வழக்கமாக திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளில் ஒரு பகுதி பாஜகவுக்கும், பாஜகவோட எதிர்ப்பு வாக்குகளில் ஒரு பகுதி திமுகவுக்கும் போகும். இந்த 2 எதிர்ப்பு வாக்குகளில் விஜய் எவ்வளோ வாங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பார்க்கணும். விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்புல அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அதனால அதிமுகவும் தாவேகா கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அந்த வகையில் நாம் தமிழர், பாமக, தேமுதிக மற்றும் திமுக கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகளுக்கு வலவிரிக்க துவங்கி இருக்கிறதா தாவேகா தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக, நாம் தமிழர், அதிமுக, பாஜகவோட ஓட்டுகளை குறி வச்சு விஜயோட தேர்தல் அரசியல் நகர்வதா தெரியுது. ஆனா தாவேகா இதுவரைக்கும் தேர்தல்ல போட்டியிடல அப்படின்றதுனால தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்ற அந்தஸ்துல மட்டும்தான் இருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறமா அவங்களுக்குரிய வாக்கு சதவீதமோ அல்லது உரிய அளவுல பிரதிநிதிகளை பெற்றால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வகையில வரப்போற தேர்தல்ல தாவேகா ஆட்டோ சின்னத்துல போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா ஆட்டோ சின்னம் கேரள மாநிலத்துல அங்கீகாரத்தோட இன்னொரு கட்சிக்கு வழங்கியிருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேற மாநிலத்துல இருக்க கட்சிக்கு ஒதுக்க மாட்டாங்க. அதனால தாவேகாக்கு ஆட்டோ சின்னம் கிடைக்க போறதில்ல. அதனால தாவேகா சின்னம் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஒதுக்கப்படாத சின்னங்கள் லிஸ்ட்ல இருந்து ஒண்ணா அவங்க தேர்வு செஞ்சுக்கலாம். அப்படி பார்த்தா லிஸ்ட்ல மொத்தம் 184 சின்னங்கள் இருக்கு. அதுல 182வது சின்னமா விசில் இருக்கு. இந்த விசில் சின்னத்தை தாவேகா கேட்டு வாங்கலாம் அப்படின்ற கருத்து எழுந்திருக்கு. ஏன்னா விசில் சின்னத்தை ஈஸியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தரலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. தேர்தல் கமிஷன்ல சின்னம் கேட்டு பதிவு செய்யறப்ப 3 சின்னங்களை தேர்வு செஞ்சு கொடுக்கணும். அதுல விருப்ப சின்னத்தையும் சொல்லணும். அதனால விசில் சின்னம் கிடைக்கல அப்படின்னா தென்னை மரத்தோப்பு, லேப்டாப், டெலிவிஷன், பேட், நட்சத்திரம், அகல்விளக்கு போன்ற சின்னங்களுக்கு விருப்ப சின்னத்துல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி.